ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? லீவ்லாம் நல்லா போச்சா? எந்த லெவலில் இருக்குது? ஓகே. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கூடுன்னு எதிர்பார்த்தேன். பட் பழைய பொசிஷனை இப்படி ரீகெயின் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சரியான ஒரு ரேலி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் சிம்பிள் அஸ் தட் 17,500 ஃபுல்லாகவே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 18,800 3 லாட் எடுத்திருக்கேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி இந்த பியும் இந்த பியும் இதையும் நீங்கள் இது பண்ணணும். இப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா 7,000 ப்ராஃபிட் இல்லையா? எது சொல்கிறேன்னா 11,000 மைனஸு ப்ளஸ்ஸு 17,800 அப்ராக்சிமேட்லி ஒரு 6,100 என்னவோ சம்திங் லைக் தட். இப்போ என்னென்னா, நான் இதை மட்டும் புக் பண்ணிவிட்டு இந்த 17,500 3 லாட்டு 4 லாட்டு ஓகே. நான் ஏற்கனவே ஒரு லாட் வாங்கியிருந்தேன். 18,000 பிஇ ஒரு லாட் பை பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் மேலே ஏற இந்த ஒரு லாட் லாஸ் கொடுக்கும், இந்த 3 லாட் எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் எனக்கு வரும். இப்போ என்னென்னா, இது எனது கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஸ்டெபிலிட்டியாக இருக்க போய் நான் என்ன பண்ணியிருக்கேன், 17,500 நான் செல் பண்ணிவிட்டு 17,800 நான் இது பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் இந்த பொசிஷனை முன்னாடி கொண்டு போயிருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டு மறுபடி இது ஓகே, இது உங்களுக்கு லாஸ் வருமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை. மார்க்கெட் இன்கேஸ் டவுன் ஆனால் மட்டும்தான் எனக்கு இதில் லாஸ் வரும் இல்லையா? ஸோ மார்க்கெட்டு 17,800க்கு கீழே போச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இது நெட் லாஸ் வரும். இல்லைன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு இது கம்ப்ளீட்டாக எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட எத்தனைனா 122 பாயிண்ட்டு இன்ட்டு 150 ஓகேவா? ஸோ 150 இதுவே ஒரு அமௌண்ட் ஆச்சே. ஸோ இதுவே 16,000 சில்லற வந்துடுது இல்லையா? ஸோ அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, 18,000 மார்க்கெட் 18,000 பிஇ கீழே இறங்க சொல்ல இது எனக்கு ப்ராஃபிட் ஆயிருமா? ஸோ மற்ற இது எல்லாமே ப்ராஃபிட் ஆயிரும் ஓகேவா? இந்த சிஇசி இது ப்ராஃபிட் ஆயிரும். ஸோ 18,000 கீழே ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறதுலே இதுவும் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓவராலாக புக் பண்ணிடுவேன். ஓகே, இதான் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் முடிஞ்ச அளவு குழப்பாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதாவது நல்லா கொஞ்சம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. நான் இப்போ இந்த பொசிஷன் நான் எடுத்தது 13 ஏப்ரல். ஸோ 13 ஏப்ரலில் இருந்து தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு வீடியோஸ் ஓரளவு போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாகவே நான் வீடியோ போடுறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட சொல்ல நான் எதுக்குன்னா, தினம் என்னோடய பொசிஷன் இது பண்ணுறதுக்காக காட்டுறதுக்காக மட்டும்தான் தினம் வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட ஓகே 17ஆம் தேதியிலேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். 17/4 ஆக்சுவலாக அந்த பொசிஷனை 13ஆம் தேதி நான் எடுத்தேன். 17 நாள்லேருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இருங்க, என்னோடய ப்ராஃபிட் லாஸ் லோட் ஆகிட்டான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா, கொஞ்சம் இதை வச்சு புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். இதில் 4 பொசிஷனுக்கு 19,000 எனக்கு இது காட்டுது, லாஸ் காட்டுது இல்லையா? லாஸ். ஓகே, இந்த 19,000 என்ன அப்படின்னா, இதில் உள்ள 17,000 நான் புக் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு எனக்கு 19,000 லாஸில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே 19,000 லாஸ் ஆகிட்டு ஐயோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. நாளைக்கு நான் பொசிஷன் போடச்சில் மறுபடியும் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்கறதுல என்ன தோணும்னா, 19,000 லாஸ் இருக்குது, என்ன இவர் லாஸு அப்படின்னு. ஆக்சுவலி லாஸ் அங்கே கிடையாது. இப்போ இதில் இந்த சென்சிபிள் சார்ட்லேயுமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். என்னென்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இதுதான் 19,583. ஸோ இதில் ஒன்றும் இல்லை. இதுலேயும் இந்த பிரேக் ஈவன் காட்டுறது தப்பாக தான் காட்டுது. இந்த சென்ஸ் நாளைக்கு நல்லா கிளியராக தெரியும். இது 18,000 தான் பிரேக் ஈவன். 18,000 பிரேக் ஈவன், அதாவது 17,700 தான் பிரேக் ஈவன். நான் கொஞ்சம் பொசிஷனாக முன்னாடி கொண்டு போயிருக்கேன், அவ்வளோதான். இதான் கிராஃபு. ஸோ இது எக்ஸ்பைரி அன்னைக்கு எனக்கு 11,000 இதில் ப்ராஃபிட் வரும். ஸோ ஆல்ரெடி நான் 17,000 நான் புக் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆயிரும், 28,000 ப்ராஃபிட் வந்துடும்.
ஸோ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இதில். இப்போ ஏன்னா இதில் 19,000 காட்டுது இல்லையா? ஸோ அதனால் இப்போ இதில் 804 இருந்துச்சு, 17,990 எக்ஸ்பைரி அன்னைக்கு இருக்குனாலும் 804 லாஸ். ஓகேவா? அப்படின்னாலுமே எனக்கு 17,000 ப்ராஃபிட்லாம். 17,000 நான் இன்னைக்கு புக் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதையுமே வந்து நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அப்போ இது அடிக்கடி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட்டு ஒரே நாளில் 200 பாயிண்ட் ஏறுறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, ஸோ அவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கணும். அவ்வளோ இன்னைக்கு எத்தனை பேர் நினச்சிங்க இவ்வளோ மார்க்கெட் ஏறணும்? சத்தியமாக யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் வந்து இது என்னது, சாரி, ஃபஸ்ட் சான்ஸ் வந்து மார்க்கெட் ஏறணும் அப்படின்னு. இன்னொரு சான்ஸ் வந்து நம்ம அடிக்கடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையும் வராது. அதாவது மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் ஏறிச்சா மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும். சடனாக அதாவது ரொம்பையும் இதாக போகாதுன்னு சொல்கிறேன், பிரேக் வேணை தாண்டாதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ மேலேயே போட்டுமே, என்னோடய பிரேக் வேன் டாப்பில் பாருங்கள் 18,737. ஸோ இதை ரீச் பண்ணிடுமா? பண்ணவே பண்ணாது. நான் இந்த பொசிஷனை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இது என்னோடய பொசிஷன், இது என்னோடய ரிப்போர்ட்டுன்னு வைங்க. இந்த ரிப்போர்ட்டில் எஃப்என்டோ ஓகே, நான் வந்து ஏப்ரல் 13 நான் இந்த பொசிஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போவும் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நீங்கள் தயவுசெய்து, நான் 17ஆந்தேதி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பொசிஷன் வந்து 13ஆந்தேதியிலேருந்து எடுத்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டில் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். 18,000 இப்போ 25,000னா என்னாச்சு? இதுவே 5,000 ப்ராஃபிட். நான் 5,000 6,000 என்னமோ நெட் ப்ராஃபிட்டில் தான் நான் இருக்கேன். ஏன் டார்கெட் 10,000. நான் பழைய வீடியோவில் எல்லாத்துலேயும் இப்போ எல்லாமே பழைய வீடியோவில் தாங்க இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் திடீர்னு அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்கும் திடீர்னு என்னடா இது, அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காருன்னு குழப்பம். நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன், டெய்லி என்னோடய பொசிஷனை நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். 10,000 என் டார்கெட்டு. ஸோ 10,000 டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 4,000 இருக்குது. ஸோ 4,000 இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து நான் கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரி முடிய கொண்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். நான் ஒரு ப்ராஃபிட் காட்டுறேன். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, லாங் டேர்மில் இருக்கும். அதாவது முழுக்க செகண்டரி இன்கம் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரைமரி ஒரு சோர்ஸ், வேறு ஏதோ ஒரு வேலை பார்ப்பீங்க இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இன்றைக்கி திடீர்னு நான் மார்க்கெட்டை பார்த்தேங்க, பார்க்க சொல்ல அது ஏறி இருந்துச்சு. அப்பவும் நான் பதறல, ஒன்றும் பண்ணல. ரொம்ப கேஷுவலாக நான் வந்து என்னோடய பொசிஷனை மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான் விஷயம். ரொம்ப கேஷுவலாக இதை புக் பண்ணேன். இதை புக் பண்ணி மேலே ஒரு 3 லாட் எடுத்திருக்கேன். ஸோ நாளைக்கு மார்ஜின், இப்போமே வந்து மார்ஜின் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கல. நாளைக்கு லோட் ஆக சொல்ல மார்ஜின் பெனிஃபிட் எனக்கு கிடச்சிட்டு இந்த சென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போயிட்டுருக்குன்னா இதை கூட ஒரு லாட் எடுப்பேன். ஓகே, ஸோ இதை கூட ஒரு லாட் பை பண்ண சொல்ல மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு, இதில் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, டைம் டிகேயை நான் கன்சியூம் பண்ணுறேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நாளையில் இருந்து தான் ஏன்னா புரியாமல் போகும். என்ன பிரச்சனை வரும்னா, நாளையிலேருந்து 19,500 மைனஸ்லேயே இருக்கும். திடீர்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னடா இது மைனஸில் இருக்குது வைக்குதுன்னு நினைப்பாங்க. பட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா 17,800 தான். 17,500 க்ளோஸ் பண்ணிவிட்டு 17,800 எடுத்திருக்கேன். இதுலேயும் நான் இன்னொரு விதமாகவும் நான் எடுத்துருக்கலாம். பட் நான் மார்க்கெட் வந்து 18,500 தாண்டுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, 18,000 பிஇ பை பண்ணியிருக்கதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 17,800 பிஇ செல் பண்ணியிருக்கதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன எடுப்பேன்னா, 18,000 3 லாட்டு செல் பண்ணுவேன், 18,500 ஒரு லாட்டு பை பண்ணுவேன் பி. ஓகே, ஸோ இந்த பொசிஷனை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த சிஇ வந்து எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் பேர் பண்ண சொல்ல ஒவ்வொரு 500 பாயிண்ட்டுக்கு நான் மாற்றணும். அதே இது ஏன் இன்றைக்கே அதை மாற்றிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எதுக்கு நான் மாற்றணும்? 17,500, அதாவது 18,000க்கு கீழே குறையணும். 17,800க்கு கீழே குறைஞ்சா தானே இது. அது முடிய நான் கிட்டத்தட்ட அடுத்த மணி மாதிரி நான் செல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இது எனக்கு லாபம் தான் வரும். இதை நான் லாபம் அறுவடை தான் பண்ண பார்க்கணும். அதுதான் விஷயம்.
கேமுங்க. கேம் ஆஃப் த்ரில்லு, கேம் ஆஃப் மேக்ஸ் அவ்வளோதான். கேம் ஆஃப் மேக்ஸ் தாங்க. அதனால தாங்க எனக்கு ஆப்ஷனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. ஸோ நான் வந்து இந்த கேமை அழகாக இந்த மேத்தமெட்டிக்கல் கேமை நான் ப்ளே பண்ணுறேன். நான் இன்னும் என் பொசிஷன் அந்த ப்ராஃபிட்டில் நான் புக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போவும் நான் லாஸ்ட்டில் இல்லை, இது எனது இதில் இருக்கேன். அதாவது 5000 என்னமோ ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். நேற்று 1500 ப்ளஸில் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 7500 நான் ப்ளஸில் இருந்தேன். 7800 என்னவோ ப்ளஸில் இருந்தேன். பட் என்னென்னா இப்போ ஓகே 1700 லாஸுங்க காமிக்கிறதுனால இந்த ப்ரெசண்டில் லாஸ் இருக்கேன். மற்றபடி நான் ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்தேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்ததுலேருந்து நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். என்னோடய பழைய வேறு ஆர்டர்ஸ், பேஸ்கெட் ஆர்டர்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்ப்போம். எடிட். இது வந்து ஜூலை மாதம் ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்தேன். ஆக்சுவலி 10,000 புக் பண்ணிவிட்டு நான் இந்த ஜூலை மாதம் எடுக்கணும்னு தான் இருந்தேன். கரெக்ட். இப்போ நான் பாருங்கள், நான் ஜூலை மாதம் இதே ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருந்தோம்னா இப்போ முடிய எனக்கு 2300 நான் லாஸில் தான் இருப்பேன். ஸோ இவ்வளோ தாங்க கேமு. இப்போ இந்த 2300 தான் இப்போ என்னோடய கரண்ட் பொசிஷனில் குறைஞ்சிருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பொசிஷனை வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. 18,300, 18,000 ஒரு லாட்டு பை பண்ணியிருக்கேன். 17,500, 18,500 3 லாட்டு செல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் கேம். ஓகே, ஸோ இது வந்து டிசம்பர் மந்த்து ஸ்டார்டில். டிசம்பர் ஸ்டார்டில் நல்ல லாபத்தில் தான் இருக்கும்னு நம்புகிறேன். 35,000 ப்ராஃபிட்டுங்க. 35,000 ப்ராஃபிட் டிசம்பர் மந்த் ஸ்டார்டில். இது எப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணேன், பேப்பர் ட்ரேட் எப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணேன், 21 நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். 21/1. இப்போ நான் இதை 21 எக்ஸிக்யூட் பண்ணி சும்மா உட்காந்துருந்தா போதும். இது எத்தனாவது மாதம், 5வது மாதம். எத்தனை மார்ஜினு, அது அங்கே தான் ட்விஸ்ட்டு. நீங்கள் மார்ஜின் தான் பார்க்கணும். மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட எடிட் பண்ணி தான் நான் 1.5 லட்சம் போட்டிருந்தோம்னா 1.5 லட்சத்தில் 35,000 எத்தனை பர்சன்டேஜ், 20%. அவன் பாருங்கள், அதுதான் கணக்கு, அதுதான் மேக்ஸு. ஒரு வேலையுமே நீங்கள் பண்ணலாம்ல. ஸோ பாருங்கள். சரி, ஓகே, இந்த பொசிஷனை நான் இனிமேல் தான் த்ரில் ஆரம்பிக்கும். மேலேங்களையும் மார்க்கெட்டு போக சொல்ல ஏன்னா பிரேக் ஈவன் நான் சுருக்கியிருக்கேன் இல்லையா. ஸோ இனிமேல் நான் இதை எப்படி ப்ராஃபிட்டில் முடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நேரம் பேசிட்டேன், சாரி. நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல கொஞ்சம் குழப்ப தான் செய்யுது. ஏன்னா எனக்கு என் டேப்லெட்டில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால என் சிஸ்டத்தில் ஒரு சின்ன பக் இருக்குது, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ அது சிஸ்டம் சரியாயிட்டுனா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நான் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்ல விரும்புகிற ஸ்ட்ராட்டஜிக்கே நான் ஒரு வீடியோ போடுறேன். கவர்டு கால்னால் என்ன, எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் நான் வீடியோ போடுறேன். என் சிஸ்டத்தை நான் சரி